SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். தேசிய பட்டியலால் மற்றும் ஒரு கட்சிக்குள் முரண்பாடு. 7.5 கோடி ரூபாவுடன் தப்பியோடிய சாரதி திண்டாட்டத்தில் தனியார் நிறுவனம். இலங்கையில் தேங்காய் விலை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். தான் தோன்றித்தனமான செயற்பாடு. பலத்த பாதுகாப்பில் ரவி கருணாநாயக்க. விவசாயிகளுக்கான உரமானியம் வழங்கும் திட்டம் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்த அனுமதி. ரஷ்யா எச்சரிக்கை. தொடர்பன விரிவான செய்திகள். இந்த வருடம் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்ற தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு ஆட்களை நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தியினுள் கடும் முரண்பாடுகள் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது அந்த ஆசனத்திற்கு ரஞ்சித் மத்ம பண்டார, இம்தியாஸ் பாக்கீர் மர்கார், டலஸ் அழகப்பெரும, GL பீரிஸ் மற்றும் சுஜீவ சேனசிங்க ஆகியோரை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ஆசனத்திற்கு எரான் விக்ரமரட்ன, மெனோ கணேசன் மற்றும் பலர் சேர்க்கப்பட வேண்டும் என்று மற்றொரு குழுவினர் கருதுகின்றனர். சுஜீவ சேனசிங்கவின் நியமனத்திற்கும் ஒரு குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் 5 தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை அந்த கட்சி வென்றுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக கலந்துரையாடல்கள் இடம்பெறுவதாகவும் கூறப்படுகிறது. பணத்தை பாதுகாப்பான முறையில் கொண்டு செல்லும் தனியார் நிறுவனம் ஒன்றின் சாரதியாக செயற்பட்ட ஒருவர் 7.5 கோடி ரூபாவை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளார். மினுவாங்குடை நகரில் வைத்து நிதி கொண்டு செல்லப்பட்ட வாகனத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வாகனத்தை விட்டு இறங்கியுள்ளனர். இதனையடுத்து அவர் பணத்துடன் வாகனத்தை கடத்தி சென்றுள்ளார். இதன் பின்னர் குறித்த வாகனம் கம்பகா உக்கல்பட பிரதேசத்தில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தப்பிச் சென்றவரை கைது செய்வதற்காக காவல்துறை பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளது. இதற்கமைய அவரின் புகைப்படத்தை ஊடகங்களில் வெளியிட்டு காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்துடன் இது தொடர்பில் தகவல் வழங்குவதற்காக 2 தொலைபேசி இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன்படி சந்தேக நபர் தொடர்பான தகவல்களை 0718591608 அல்லது 0718591610 ஆகிய இலக்கங்களுக்கு அறியப்படுத்த முடியும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் தேங்காய் விலை நாளாந்தம் உச்சம் தொட்டு வருகிறது. அந்த வகையில் சந்தையில் தேங்காயின் விலை நுகர்வோர் வாங்க முடியாத அளவுக்கு உயர்வடைந்துள்ளது. சிறிய தேங்காய் 140 இருந்து 180, 200 உயர்வடைந்துள்ளது. வாழ்க்கை சுமையால் வாடும் மக்கள் அன்றாடம் தேவைப்படும் உணவுப் பொருட்களின் விலை உயர்வை தாங்க முடியாமல் தவிக்கின்றனர். இந்த நிலையில் தேங்காய் விலை உயர்வும் அவர்களை பாட்டி பதைத்துள்ளது. தேங்காய் விலை உயர்வை தொடர்ந்து அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையில் தேங்காயை பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வந்தது. எனினும் பொதுமக்களுக்கு தேவையான அளவு வழங்கப்படாமல் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலில் ரவி கருணாநாயக்கவின் பெயரை தன்னிச்சையாக உள்ளடக்கப்பட்டதன் காரணமாக அவரின் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்புரிமையை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு அரசியல் தகவல்கள் கூறுகின்றன. ஐக்கிய தேசிய கட்சிக்கு தெரியாமல் வேறு ஒரு கட்சியின் செயலாளர்கள் ஊடாக இந்த தன்னிச்சையான வேலையை ரவி கருணாநாயக்க செய்துள்ளதாக கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் கூறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறான நிலையில் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் ரவி கருணாநாயக்க வீட்டிற்கு முன்பாக போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயக்கவின் பெயர் அறிவிக்கப்பட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டது. இந்த நிலையில் அக்கட்சியின் வஜ்ர அபேவர்த்தன நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடாத்தி தேசிய பட்டியல் நியமனம் வழமைக்கு முரணானது என்று கூறியிருந்தார். இது கட்சியுடன் கலந்தாலோசிக்காமல் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் அவர் சாடியிருந்தார். எவ்வாறாயினும் நாடாளுமன்றத்தின் தேசிய பட்டியலில் ரவி கருணாநாயக்கவின் பெயர் உள்ளடக்கப்பட்டமை தொடர்பில் அந்த முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல தரப்பினர் நேற்று ஆட்சேபனைகளை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் ரவி கருணாநாயக்கவின் வீடு முற்றுகையிடப்பட வேண்டும் என்றும் இந்த முடிவை மாற்றியமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். இந்த நிலையிலேயே இன்றைய தினம் ஏதேனும் எதிர்ப்புகள் ஏற்படும் என்ற அச்சத்தில் ரவி கருணாநாயக்கவின் வீட்டிற்கு முன்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு பெரும்போகத்திற்கான உரமானியங்களை வழங்குவதற்கான 1ஆம் கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கமநல சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி 23 மாவட்டங்களுக்கு 86,162 ஹெக்டேர் பயிர் செய்கைக்கு உரமானியம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அத்துடன் நாடளாவிய ரீதியில் 1,29,229 விவசாயிகளுக்கு சுமார் 1.29 பில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக கமநல சேவைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை பயிர்
செய்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன என்பதன் அடிப்படையில் விவசாயிகளுக்கு உரமானியம் வழங்கப்படும் என கமநல சேவைகள் ஆணையாளர் நாயகம் ரோகண ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். புலனறுவை மாவட்டத்தின் சில பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு கிரிதலை மற்றும் கவுடல நீர்த்தேக்கங்களில் இருந்து தாமதமாக நீர் திறந்துவிடப்படுவதால் விவசாயிகளுக்கு இந்த மானியம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவது பொருத்தமான மற்றும் உறுதியான பதிலடிக்கு வழிவகுக்கும் என்று ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் தமது எல்லைக்குள் இத்தகைய தாக்குதல்களை மேற்கொள்வதானது ரஷ்யாவிற்கு எதிரான விரோத போக்கில் அமெரிக்காவின் நேரடி ஈடுபாட்டை பிரதிபலிக்கும் என்றும் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தப்படுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அனுமதி வழங்கியுள்ளார். வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னதாக இந்த அனுமதியை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்து அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் இத்தகையதொரு அனுமதியினை வழங்கியிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய பட்டியலால் மற்றும் ஒரு கட்சிக்குள் முரண்பாடு. 7.5 கோடி ரூபாவுடன் தப்பியோடிய சாரதி திண்டாட்டத்தில் தனியார் நிறுவனம். இலங்கையில் தேங்காய் விலை தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். தான் தோன்றித்தனமான செயற்பாடு. பலத்த பாதுகாப்பில் ரவி கருணாநாயக்க. விவசாயிகளுக்கான உரமானியம் வழங்கும் திட்டம் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்த அனுமதி. ரஷ்யா எச்சரிக்கை.